ஹாய் ஹலோ, இது உங்களின் இவளின் பிரபஞ்சம் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பேக்கரியில் கிடைக்கும்ல டீ டைம் ஸ்நாக் ஒன்று. டீ டைம் ஸ்நாக் ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று டீ கேக். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக. வாங்க, இப்போ நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? வா சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 100 கிராம் வந்து பட்டர். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சரியா? அப்படியே நம்ம பட்டர் இது பண்ணும்போது வந்து சாஃப்டாக க்ரீமியாக வரும். அதுக்கப்புறம் 185 கிராம் வந்து மைதா இருக்கணும். அதுக்கப்புறம் 2 எக்கு. அப்புறம் 200 கிராம் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்ச சுகர் அது. அப்புறம் 2 சிட்டிகை வந்து ஏலக்காய் பவுடர். அதுக்கப்புறம் வந்து நட்ஸ். இதுதான் வந்து சூப்பராக இருக்கும். பேக்கரியில் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி இருக்கும். நட்ஸ் வந்து நம்ம மேலே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் கேர்டு, கெட்டியான கேர்டு, 1/2 கப் வந்து மில்க். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், 2 சிட்டிகை வந்து சால்ட்டு. அதுக்கப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1/2 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அதுக்கு நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும், உண்மையான ரா ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது போட்டிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போயிருந்தோமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நானும் வரேன். நீங்கள் வரலாம் மேடம். இவ்வளோ எங்கே போனீங்க? சாப்பிட்ருங்க காய்ஸ். சாப்பிட்ற கூட ஒரு மனுஷன் இட மாட்டேறாங்க. எப்படித்தான் ஃபஸ்ட்டு வந்து இது பட்டர் பேட்டர் போட்டுக்கலாம். பட் கொலை காய்ஸ், கொலை இருக்குது மாம்பழ மாட்டு. இப்போ வந்து நம்ம பட்டர் போட்டாச்சு. இந்த பட்டரை வந்து இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிளெண்டர் வச்சு பண்ணோன்னா, நல்லா க்ரீமியாக அந்த மாதிரி வரும். நான் என்ன பண்ண விட மாட்டேறாங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குமா. அதை நம்ம இன்னும் பிளெண்ட் பண்ணும்போது வந்து இன்னும் தியா குட்டியோட பண்ண மாதிரி இருக்கும். தியா குட்டி இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? சால்ட் பிஸ்கட் பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ். ஆமாம், சால்ட் பிஸ்கட் தானே? ஆமாம், நான் பண்ணுறேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க. நம்ம வந்து சால்ட் பிஸ்கட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது இப்போ வேண்டாம். இப்போ வந்து அந்த கொலையை மிக்ஸ் பண்ணுறோம். ஹை ஸ்பீடில் வைக்கிறாங்க. ஸ்பீடாக வச்சா வந்து அந்த க்ரீமி வந்து நல்லா வரும். நான் செக் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். நாங்கள் சீக்கிரமாக ஐஸ்கிரீம் வெளியே போதும். அதுக்கு எங்களுக்கே நாங்கள் நல்வாழ்த்துக்கள் செய்கிறோம். நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த கொலையை வளைச்சிக்கலாம் காய்ஸ். இதில் உள்ள இப்போ வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸ்மெல்லு டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்மெல்லு டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே கேட்டுருக்கீங்கன்னா இங்கே தான் நடக்கும். இப்போ வந்து சுகர் போட்டுக்கலாம். சுகர் பொடி பண்ண சுகர், நார்மல் சுகர் ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணியிருக்கோம். சுகர் மெதுவாக, ரொம்ப ரொம்ப மெதுவாக பண்ணோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஆமாம், செஃப் சொல்கிறாங்க. தியா கேட்போங்க. ரொம்ப கெட்டியாக என்ன முட்டையாட்டு இருக்குது. இது பார்க்க பொடி மாஸ் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அந்த சக்கரை வந்து நமக்கு ஒன்றும் பாதியமாக இருக்குது. அது கொஞ்சம் இதாகி வர வரைக்கும் சரிதான். நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்மெல்லும் டேஸ்ட்டாக இருக்குது. இவங்க தான் எங்கள் அம்மா, நான் சொல்லவே மறந்துட்டேன். ஆமாம், ஒவ்வொரு வீடியோலையும் வந்து தியா கூட சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த வீடியோவில் கொஞ்சம் லேட்டாக வந்தனால மறந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சு ஊற்றியாச்சு. 2வது முட்டையை உடச்சு ஊற்றிடலாம். 2 முட்டை போடணும்ல. இப்போ வந்து ஒரு எக்கு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்கு போட்டு கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம், ஒரு நிமிஷம் அப்புறம் வந்து நம்ம இன்னொரு எக்கு போட்டோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா 2 எக்கு கூட ஒன்றா போட்டு கூட அடிச்சிக்கலாம். அது உங்கள் சௌகரியம், உங்கள் விஷயம். ஆனால் ஒரு முட்டை தான் போட்டு அடிக்கணும். கேள்வி நாங்களே கேட்டு பதில் நாங்களே சொல்லிப்போம். நீங்கள் சொல்ல வேண்டாம், சரியா? அப்கோர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த கொலக்கலையிலையும் இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து இன்னொரு எக்கு போட்டுக்கலாம். பட்டாசு விழுந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மாதிரி நம்ம 2வது மெதுவாக வந்து செகண்ட் எக்கு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல நல்லா பீட் பண்ணிக்கலாம். அது வந்து அப்படியே சாஃப்டாக அப்படியே க்ரீமியாக வரணும். ஃப்ரெஞ்சியாக வரணும். ஃப்ரெஞ்சி தான் வரணும். க்ரீமி வேறு, ஃப்ரெஞ்சி வேறு. ரெண்டுமே தான். நம்மளுக்கு அதான் க்ரீமினா ஐஸ்கிரீம் அப்படிதான். தியாவோட ஸ்கூல் மிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சியும் க்ரீமும் ஒன்றாமா. நீங்கள் தியா கிட்ட ஸ்கூலில் கேளுங்க. கிரன்ச்சின்னு என்ன? க்ரீமின்னு என்ன? சாஃப்ட் ஐஸ்கிரீம். அதாவது உங்களுக்கு மாதிரி எனக்கு முட்டு இல்லை. அவங்க போய் சொல்கிறாங்க. அதான்
பீட் பண்ணுறது இல்லடி, சும்மா கலந்துக்கிட்டு சும்மா ராவா ஒரு மிக்சிங் மட்டும் போட்டுட்டு வெனிலா எசன்ஸ். இது நாங்கள் பியூர் வெனிலா எசன்ஸ். கரெக்டாக தானே? பியூர் தானே? இது வந்து உங்களுக்கு தெரியுதா க்ரீமியாக எப்படி இருக்குன்னு? எனக்கு இப்போ வச்சு பிஸ்கெட் சாப்பிட, கேக் சாப்பிட. அப்புறம் உப்பு 2 சிட்டி, 2 சட்டினா பிஞ்ச். ஓகே. ஏலக்காய் போட, அப்புறம் இது என்னமோ எடுத்து வச்சிருக்காங்க, இது கூட பேக்கிங் பவுடர் போட்டு ஜென்ரலாக ஒரு மிக்ஸ். ஜென்ரலாக இல்லை, கலக் அந்த கலக் சும்மா கலக் இப்படி தான் சொல்லணும். கலக்கு நல்லா கலக்கு, சூப்பர் கலக்கு. ரொம்ப வந்து அழுத்தி ப்ரெஷர் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கை வலிக்கும். கரெக்டு தானேங்கம்மா? இப்போ பாருங்க ஃபைனலாக இப்படி இருக்கும். வந்துச்சுன்னா தப்பு. கெட்டியாக இருக்கா? இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாம். கேக் ட்ரே வந்து துருவியை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். துருவணம் துருவி கொஞ்சமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். க்ரன்ச்சியாக வேணுமா இல்லை சாஃப்டாக வேணுமா? லைட்டாக ஒரு மிக்சிங் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பவுலில் மாற்றிக்கலாம். என்னம்மா கண்ணு சோக்கியமா? ஆமாம்மா கண்ணு சோக்கியமா? என்னம்மா கண்ணு சோக்கியமா? நம்ம கேக்க உள்ள அனுப்பி வெளியில சிந்தாதீங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு இந்த வாட்டி 2 வாட்டி தட்டணும். அந்த இல்லைடா, கொஞ்சம் டைம் பண்ணலாம். இல்லை ஷேக் இப்படி பண்ணி இப்படி பண்ணணும். ஓ அவ்வளோதான். இப்போ நான் துருவணம் துருவி நான் தான் போடுவேன். துருவணம் துருவி போதும். இப்போ பாருங்க எப்படி அழகா இருக்குன்ட்டு. அது வேக நிமிஷத்துல நம்ம போய் கிளம்பிடலாம். பார்த்துக்கோங்க, இப்படி தான் வைக்கணும். ஐயோ எவ்வளோ ஹீட் வைக்கணும்னு சொல்லுங்க மேடம். இந்த பட்டன் வந்து 180 டிகிரி வந்து ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம். மினிட்ஸ் வந்து ஹாட். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் ஓவனில் வச்சுட்டு 180 டிகிரிக்கு வந்து 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வச்சிருக்கோம். நாங்கள் ஹாஃப் அன் ஹவர் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கேக் ஓப்பன் ரெடி பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. ஸ்மெல் வேறு லெவல் இருக்கு. பனியும் வருது. எனக்கு சிக்கன் குழம்பு ஸ்மெல் வருது. கையில் எடுத்துக்கலாம், ஏன்னா 6 கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இப்போ எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். குத்தி காட்டுங்க. கொஞ்சம் குத்தலாமா? சூப்பராக இருக்கு. வாவ் ஃபேண்டாஸ்டிக். எனக்கு தான் தக்க. இதோட ஸ்மெல்லே ரொம்ப எனக்கு ஒரு பீஸ் வேணும். பார்த்தலாமா? இந்த நைட் வந்து கொஞ்சம் சரியில்லை. வேறு எதுவும் இல்லை. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. தெரியுதா? அப்படியே இந்த பூ மாதிரி இருக்குது, மல்லிகைப்பூ மாதிரி. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ எங்கள் அண்ணா அவர்கள் சாப்பிட போகிறாங்க. வாங்கண்ணா. என்னோட பையன், அதாவது எங்கள் அண்ணா. ஐயோ கேமரா அங்கே இருக்குது, நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? இவருக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த கேக் மேலே தான். ரீசெண்டாக சாப்பிட்றாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? பேக்கரி சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை அதை விட நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? இப்போ பேக்கரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பேக்கரியிலும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் வீட்டில் செய்யறதுக்கு தனி டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து நம்ம பேக்கரி டேஸ்ட் கம்பேர் பண்ணுறது. சும்மா நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. ஃபைன் நல்லா இருக்கு. அக்கா மாஷு அப்படிதான் சொல்லுவோம். வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்கும். அந்த வீடியோ போட்டு கன்ஃபார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விட்டுட்டு போவாங்க. பாய்.